நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா ஏன் போட்டோவை ஸ்கிரீன் சேவர்ல போட்டு வச்சிருக்கான்? அதுவும் ஏன் பெர்மிஷன் இல்லாம? இருடா மவனே, உன் மேல காப்பிரைட்ஸ் கேஸ் போட்டுறேன். இவனை விட இவன் அப்புறம் பாத்துக்கலாம். நீ உன் வேலையை பாரு. ஒரு ஃப்ரெண்ட் கூட ஆன்லைன்ல இல்ல. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? மலத்தேக்கா, நீங்க யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? பைத்தியம் மாதிரி என் கூடயே பேசிட்டு இருக்கேன். ஆன்லைன்ல பேச யாருமே மாட்ட மாட்டேங்கிறாங்க. ஓ, ஆன்லைன் சேட்டிங்கா? ஏன் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல பண்ணுங்க. ஆனா தாத்தா என்கிட்ட சொன்னாரு, நீ இன்னும் ரொம்ப சின்ன பையன், உனக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காரு. எனக்கு இப்பதான் 10 வயசே ஆகுது. இன்னும் இதெல்லாம் பண்றதுக்கு நான் 8 வருஷம் வெயிட் பண்ணணும். ஓ, ஆனா ஒரு விஷயம்டா, நீ இந்த வயசுலயே நிறைய விஷயம் கத்துக்கிட்ட. 18 வயசு வரைக்கும் படிச்சுனா முத்தி போயிடும். ஆமா மலத்தியக்கா, 18 வயசுக்கு மேல இருக்கவங்களோட எல்லா அக்கவுண்டும் இந்த சைட்ல கண்டிப்பா இருக்குமா? அதாவது அம்மா, அப்பா, தாத்தா, அத்தை, வினய் அப்புறம் விஸ்வா அண்ணாவோடது? சரியா தெரியலடா, சர்ச் பண்ணா தெரியும். ஓ, அப்படின்னா மாலத்தியக்கா ப்ளீஸ் சர்ச் பண்ணுங்களேன். சரி ஓகே, சர்ச் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல தாத்தால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. நோ ரிசல்ட்ஸ். அங்கிள், இப்போ உங்க அப்பா ட்ரை பண்ணலாம். ஏய், விஸ்வா அது ட்ரை பண்ணலாம். விஸ்வா வடேரா சர்ச். ஹே பாத்தியா, நல்லா மாட்டனா. இவனை தவிர இந்த வீட்ல வேற யாருக்கும் அக்கவுண்ட் இல்ல. மத்தவங்க சரியான போர்டா. ஒண்ணு தவிர இல்லையா? மாலத்தியக்கா, விஸ்வா அண்ணாவோட அக்கவுண்ட்க்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்புங்களேன். அதுக்கு என்ன, அனுப்பிடலாம். இதான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஆப்ஷன். ஆட் ஃப்ரெண்டுக்கு போய் கிளிக் பண்ணிரணும். ரிக்வெஸ்ட் அனுப்பியாச்சு. ஓ, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்டா? ஓ, மாலதி சௌத்ரி அக்செப்டட். இது பாருடா, உடனே அக்செப்ட் பண்ணிட்டா. பாத்தியா, ஃபைனலி விஸ்வா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல சேர்த்துட்டான். இன்னும் 3 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள போயிடலாம். நீங்க மாலதிக்கு ப்ளீஸ் டைம்க்கு சாப்பாடு கொடுங்க. ஓகே சரிங்க மேடம். சரி, அதை ஆஃப் பண்ணிடுங்க. Hello ladies and gentlemen, Lawyers Association of Chandigarh welcomes you. வினய், நீங்க தனியா வந்திருக்கீங்க. வீட்ல இருந்து யாரையும் கூட்டிட்டு வரலையா? சார், ஆக்சுவலி என் வைஃப் ஆன் த வேல தான் இருக்கா. அப்படியா? சரி சரி. என்னாச்சு? இன்னும் ஜீவிதா அழகணும். வாழ்த்துக்கள் வினய். தேங்க்யூ. எங்க ஜீவிதாவை காணோம்? சார், அவ வந்துகிட்டே இருக்கா. ஓ சரிப்பா. மிஸ்டர் வினய், சொல்லுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். தேங்க்யூ. ஜீவிதா, போனை கெடு. மாலதிக்கு பண்ணி பார்க்கலாம். அட, என் ஃபோன். அசோக், என்னோட ஃபோன் ரிங் ஆகுது பாரு, எடுத்து கொடு சீக்கிரம். கிடைச்சதா? இதோ இருக்கு. சீக்கிரம் எடுத்து கொடு. ஹலோ மாலதி, ஜீவிதா என்ன பண்றா? என்னாச்சு? அக்கா இன்னும் அங்க வரலையா? இல்ல, அவ இன்னும் இங்க வரல. ஆனா ரொம்ப நேரம் முன்னாடி அவங்க கிளம்பிட்டாளே. மாமா, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மேபி அவ டிராஃபிக்ல மாட்டிட்டு இருப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். சார், ஃபோன் ப்ளீஸ் சைலண்ட் மோட்ல வைங்க. வாங்க சார். அவசரத்துல போன் எங்க வச்சிட்டேன்னு தெரியல.
போன் எங்க வச்சேன்? வினயோட மிஸ்டு கால்ஸ் இருக்கு. நான் உடனே கால் பேக் பண்ணணும். லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பணும். என்னங்க நீங்க என்ன கிளம்பலையா? இல்ல, நான் மாலதிக்கு சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தேன். எனிவே நான் டைம்க்கு போய் சேர்ந்துருவேன். அவரோட அவார்ட் ஃபங்க்ஷன் 7:30 தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ டைம் 7 தானே ஆகுது. டோன்ட் வரி, when Vishwa is here, not to fear. நமக்கிட்ட இருக்கிற டிரைவர்ஸை விட நான் ஃபாஸ்டாவும் சேஃப்டியாவும் ஓட்டுவேன். நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. தேங்க் யூ so much. வா. Hello, ladies and gentlemen. Lawyers Association of Chandigarh welcomes you. நான் நமது அமைச்சர் அவர்களை இங்கு வந்து 2 வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்ப இங்க லாயர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சண்டிகர் சார்பா மிஸ்டர் வினய் வதேராவை கௌரவிச்சு பாராட்டுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம நாட்டுக்கு இவர மாதிரி இளைஞர்கள் தான் தேவை. ஜீவிதா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அனி, இதோ நம்ம இடம் வந்தாச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Friends and members of Lawyers Association of Chandigarh சார்பா இந்த வருடத்தோட Premier of Truth Award ஒரு ரொம்ப நல்ல மனிதரும் சிறந்த வக்கீலுமான ஒருத்தருக்கு போய் சேர போகுது. அவர்தான் மிஸ்டர் வினய் வதேரா. அவரோட திறமையும் புகழும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். உங்க கரகோஷங்களோட மிஸ்டர் வினய் வதேராவை நான் இப்ப மேடைக்கு அழைக்கிறேன். இவர் ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு? இன்விடேஷன் கார்டு ப்ளீஸ். இன்விடேஷன் கார்டு நான் கார்ல விட்டுட்டு வந்துட்டேன். பாருங்க, மிஸ்டர் வினய் வதேராவை நான் இப்ப மேடைக்கு அழைக்கிறேன். பாருங்க, அவார்ட் வாங்க போறது என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் தான் மிஸ்ஸஸ் வினய் வதேரா. ப்ளீஸ் என்ன உள்ள போக விடுங்க. மேடம், இது எங்களுக்கு கொடுத்திருக்க ஆர்டர். இன்விடேஷன் கார்டு இல்லாம யாரையும் உள்ள அனுப்ப கூடாது. நான் தான் அந்த கார்டை மறந்து வச்சிட்டேன்னு ஏதோ சொல்றேன். இருக்கு இன்விடேஷன் கார்டு. ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. அனி, when Vishwa is here, not to fear. இந்தாங்க. All the best. Thank you so much. நீங்க உள்ள போலாம். Thank you. மிஸ்டர் வினய் வதேராவை 2 வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். முதல்ல எனக்கு சண்டிகர் லாயர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன் அவசரப்படுறீங்க மிஸ்டர் வினய்? உங்களோட தேங்க்ஸை மட்டும் கேட்டு நாங்க உங்களை அனுப்ப முடியாது. ப்ளீஸ் எங்களுக்காக பேசுங்க. சரி, கண்டிப்பா. சட்டம் ஒரு இருட்டற அப்படின்னு தான் பொதுமக்கள் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. சட்டத்துக்கும் நீதிக்கும் ரொம்ப தூரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் இது வரைக்கும் எத்தனை கேஸ்ல ஜெயிச்சிருக்கணும், அதுக்கெல்லாம் காரணமே உண்மையும் நேர்மையும் மட்டும்தான்.
ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கேஸ்லையும் ஜெயிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லா லாயர்ஸ் கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எந்த கேஸா இருந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு நேர்மையா போராடுங்க. நான் இதை நிச்சயமா சொல்றேன். கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் சாதிப்பீங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி மிஸ்டர் வதேரா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, இந்த அவார்டை நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புறீங்க? எல்லாரோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கூடவே இருந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கு அவங்க அயராம பாடுபடுவாங்க. என் லைஃப்லயும் அப்படி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் என் வைஃப் ஜீவிதா. இந்த அவார்டு மட்டும் கிடையாது, இதுக்கு மேல நான் வாங்க போற எல்லா அவார்டையும் என்னோட வைஃப் ஜீவிதாவுக்காக அர்ப்பணிக்க போறேன். இது உன்னால தான் கிடைச்சது ஜீவிதா. நீ மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தா ரொம்ப நன்றி மிஸ்டர் வதேரா. வெல் செட் வினய். 2 வார்த்தை பேசினாலும் அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் யுவர் செல்ஃப். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் வினய், எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ப்ளீஸ் டின்னருக்கு வாங்க. இல்லை, ஆக்சுவலி வீட்டில் எனக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க. நான் அங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு போகிறேன். ஓகே சார். தேங்க்யூ. 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 தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. போலாமா? வினய், லேட்டா வந்ததுக்கு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. போலாம். வினய், நான் டைம்க்கு வர முடியாததுன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. வினய், நான் 6 மணிக்கு ரெடி ஆயிட்டானா மாலதிக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னால சரியான நேரத்துக்கு வர முடியல. வினய், ப்ளீஸ் இப்படி மௌனமா இருக்காதீங்க. உங்களோட அமைதி என்ன பயமுறுத்தத. நீங்க என்ன திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இப்படி பேசாம இருக்காதீங்க ப்ளீஸ். ஐ எம் ரியலி சாரி வினய். இல்லை, பரவாயில்ல, விடு. எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை.
விஸ்வா, நீ ஒரு பொண்ணா நம்பர் முட்டாளுங்கிறது உனக்கு தெரியுமா? ஏன் நான் அப்படி என்ன பண்ணேன்? பின்ன என்ன, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீ அங்கேயே இருக்க வேண்டியதானே? என்கிட்ட இன்விடேஷன் இல்லைன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. நல்ல வேலை ஒரே ஒரு கார்டு இருந்தது, அதை அன்னிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுவும் வேகமா போய் கொடுத்தேன், இல்லனா செக்யூரிட்டிங்க உள்ள அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு இப்படி காட்டு கதை கத்திக்கிட்டு இருக்க. ஏய், உனக்கு என்னதான் ஆச்சு? சரி சரி, தேங்க் யூ. ஆனா விஸ்வா, இன்விடேஷன் கார்டு இல்ல என்ன செவரடி குதிச்சு இல்லனா ஜன்னல் வழியாவது பாத்துக்கலாம்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு அக்காவும் மாமா வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. பட் ஐ அம் ஷூர் விஸ்வா, மாமா கண்டிப்பா அக்காவை ரொம்ப புகழ்ந்து பேசிருப்பாரு. கடவுளை உங்க ஜோடி ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும். இவங்களுக்கு கண்டிப்பா லைஃப் டைம் கப்பல் அவார்ட் கிடைக்குதுன்னு சொல்றேன். மாம்ஸே, வாவ் மாம்ஸ், வாட் a trophy. விஸ்வா, நைஸ் யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அக்கா, அவார்ட் ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு? என்ஜாய் பண்ணியா? அக்கா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபங்க்ஷனுக்கு லேட்டா வந்ததுக்காக ஐ அம் சாரி வினய். ஆனா நீ முயற்சி பண்ணியிருந்தா கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கலாம். நீ மாலதியை நினைச்சு கவலைப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜீவிதா. ஆனா அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராம, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சியில கலந்துக்காம சமையல் செஞ்சுட்டு இருக்கிறது சரியா? ஐ அம் சாரி ஜீவிதா. இங்க பாரு, நான் உன் மனசை கஷ்டப்படுத்தணுன்ற நோக்கத்தில் இந்த மாதிரி பேசல. யாருக்கா இருந்தாலும் ஒரு பெரிய அவார்டு கிடைக்கும் போது தனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறது சகஜமான விஷயம். அந்த மாதிரி நானும் எனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தேன். ஆனா நீ நாங்க இல்ல வினய், ஃபங்க்ஷனுக்கு லேட்டா வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது? நான் மாலதியை கவனிக்கணும் இல்லையா? நான் அவளுக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறதா இல்ல. அவளுக்கு நான் டைம்க்கு எல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் எல்லா பிரச்சனையும். நான் செய்ய வேண்டிய மத்த வேலை எல்லாத்தையும் நான் கவனத்துல எடுத்துக்கல. முக்கியமா சொல்ல போனா உங்களை. ஆனா இது வரைக்கும் இதை பத்தி எப்போவாது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேனா? இல்ல வினய், நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா எனக்கு அப்படி தோணுது. வினய் ப்ளீஸ், இப்ப நடந்த எல்லாத்தையும் பார்த்து எனக்கு உங்க மேல அன்பு இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே
மாலதி சீக்கிரமா குணமாயிடுவா. அப்புறம் நான் வாழ்க்கை பூரா நான் உங்களுக்காகவே ஒதுக்கிடுற வினய். ஜீவிதா, நீ என்னை பத்தி எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ம்